ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேனை நல்லா காய வச்சுக்கோங்க. அதில் ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ரவை நல்லா வறுக்கணும். அது நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்துனே இருக்கும்போது நல்லா வறுத்து முடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். ஸோ நம்ம ஸ்லோவாகவே இது வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. அதே பேனில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் 2 ஏலக்காய் நல்லா நசுக்கி போட்டுக்கலாம். நான் சும்மா கையிலே பிச்சு போட்டுட்டேன். அந்த ஏலக்காய் நல்லா கொதிச்சிட்டுக்கப்புறம் கேசரி பவுடர், எல்லோ கலர் பொருளாக நான் ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன். அது நல்லா கொதிக்கும் போதே சர்க்கரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரவை போட்டு ரவையை நல்லா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறினே இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு அது கெட்டியாகும் அளவுக்கு நம்ம கிளறினே இருக்கணும். அது கிளறிட்டுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக வரும். நல்லா கிளறினே இருக்கணும். சிம்மில் தான் வச்சுக்கணும். ஏன்னா அது கெட்டி ஆகிடும்ல. ஸோ நம்ம சிம்மில் வச்சுட்டே பொறுமையாக கிளறினே அது நல்லா வேகணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி நமக்கு தெரியும். அப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இன்னொரு பேனில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். நான் வீட்டில் வச்சுருக்க பொருள் சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளறி விட்டுனே இருக்கணும். அவ்வளோதான், ஈஸியான கேசரி ரெடி. ஒன்றுமே இல்லை, ரவை, சர்க்கரை, முந்திரி திராட்சை, கொஞ்சோண்டு நெய், இதை வச்சு நம்ம சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்யுதுன்ட்டு பண்ணிட்டோம். நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சின்ன பசங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்லும் என்னோடய சேனல் கொஞ்சம் பெருசாகும். சின்ன சேனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் என் சேனல் பெருசாகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதேமாரி நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். பாய்.